அருள்மிகு ஸ்ரீ காருடை ஐயனார் திருக்கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பட்டிமண்டபத்தின் கர்வத்தை தவிர சர்வத்தையும் கற்ற எங்களுடைய கலைமாமணி சொல்வேந்தர் நடுவர் பெருந்தகை அவர்களே, கைதட்டிய 4 பேருக்கு நன்றி. பாங்கறிந்து மேடையிலே பேச வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களே, தமிழுக்காக குடை பிடிப்பதோடு அல்லாமல் தாங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நாற்காலிகளையே குடையாக்கிய ஆம்பலப்பட்டு ரசிகர் பெருமக்களே, எங்களையெல்லாம் மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கக்கூடிய சகோதரர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த வாய்ப்பை நல்கிய நாதன் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவான வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு நல்ல தலைப்புங்க. வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமானு தான் ஒரு கேள்வி. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு சொல்லுமா. அந்த மாதிரி எதிரணியில் 2 பேர் கண்ணை மூடிட்டு வந்து இங்கே வாழ்க்கை பூந்தோட்டம்தான் சொல்ல வந்திருக்காங்க. தயவு செய்து 2 பேர் கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். நடுவர் அவர்களே, இன்றைக்கி பஸ்ஸில் போனால் பர்ஸை காணுங்க, பார்க்க அழகாக இருந்தால் நர்ஸை காணோம், ஆலயத்துக்கு போனால் செருப்பை காணோம், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணோம், ஆசிரமத்துக்கு போனால் கற்பை காணோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எப்படி இங்கே பூந்தோட்டமாக இருக்குங்கிறதா எங்களுடைய கேள்வி. இப்போ போன வாரங்க என் வீட்டில் அவருக்கு உடம்புக்கு சரியில்லை. நான் அப்படியே பக்கத்தில் உட்காந்து கன்னத்தில் கை வச்சு சோகமாக அவரையே பார்த்துட்டு இருந்தேன். யார் கன்னத்திலம்மா? என் கன்னத்தில் இல்லை, அப்பப்போ அவர் கன்னத்துக்கு கை போகுங்க, அது சூழலை பொறுத்து. அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருந்தேன். படக்குன்னு கண்ணை முழிச்சவர் ஒரு வார்த்தை கேட்டார், சாந்தி, ஒரு சமயம் நான் செத்து போயிட்டா நீ என்ன செய்வேன்னு கேட்டார். எனக்கு கோபம் வந்துச்சு. ஒரு நாளுங்கிழமையா நல்ல வார்த்தை வாயில் வராதா, பெனாயில் போட்டு வாயை கழுவுங்கோன்னு. உடனே சொன்னார், நெருப்புனா சுற்றவா போகுது, சும்மா சொல்லடி ஒரு பேச்சுக்குன்னாரு. நானும் சொன்னேன், மாமா நீங்கள் செத்த பிறகு இந்த உலகத்தில் எனக்கேது மகிழ்ச்சி, நானும் கூடவே வருவேன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். உடனே அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சொன்னானே உள்ளூர் ஜோசிய சரியா சொன்னானேன்னாரு. என்ன மாமா சொன்னாருன்னு, செத்தாலும் சனி கூடவே வரும்னு சொன்னாரேங்கிறாரு. பாருங்க, விசில் அடிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. எப்படிங்க இந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக இருக்குது நான் கேட்குறேன். ஏங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது கல்லூரி பேராசிரியர்னு நடுவர் சொன்னார். நீங்கள் இருக்கிற தொழிலையே வந்து சீர்தூக்கி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி தாங்க அறப்பணி. அதனால தான் நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீங்க போல இருக்குது. அதனால தான் நான் ஆசிரியர் தொழிலுக்கே விரும்பி வந்தனுங்க. இப்போ ஏண்டா வந்தேன்னு வருந்தி நின்றுட்டுருக்கிறேன். ஏன் போன இப்போ செமஸ்டர் நடந்துட்டுருக்குது. போன வாரம் பேப்பரை திருத்தி பையங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். என் வகுப்பில் அமுதான்னு ஒரு பொண்ணு 95 மார்க் வாங்கிட்டா. வாங்கினவா சிரிக்கணுமா இல்லைங்களா? சிரிக்கணுமா இல்லையா? அழுகுது அமுதா. அடுத்த முருகேசன் ஒருத்தன் பார்த்தா 5 மார்க்கு, அவன் சிரிக்கிறான். அழுக வேண்டியது சிரிக்குது, சிரிக்க வேண்டியவன் அழுகிறான். நான் அமுதா கேட்டேன், ஏங்கண்ணு 95 வாங்கிட்டில்ல, ஏங்கண்ணு அழுகிறேன்னு. அதுக்கு சொல்லுச்சு, மேடம் இன்னொரு 5 மார்க் வாங்கியிருந்தா நான் 100க்கு 100 வாங்கி சென்டம் வாங்கியிருப்பேம்மா, கோல்டு மெடலிஸ்டாக வந்திருப்பேன் மேடம், கிடைக்கலையேன்னு அழுகுது. இந்த பக்கம் பார்க்குற கெக்க புக்கேன்னு முருகேச சிரிச்சிட்டு இருக்கிறா. எனக்கு கோபம் வந்துச்சு. டே முருகேசா, அங்கே பாருடா அமுதால 95 வாங்கிட்டு அழுதுட்டு இருக்குது, 5 மார்க் வாங்கிட்டு கெக்க புக்கேன்னு சிரிக்கிறைய, வெக்கமா இல்லையான?
அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், போட்ட உனக்கே வெக்கம் இல்லை, நானே வெக்கப்படணும்னா. இன்னைக்கு ஆசிரியர் தொழிலிலும் வாழ்க்கை போராட்டமாக இருக்கும்போது எப்படிங்க அது பூந்தோட்டம் நான் கேட்குறேன். இதை விடங்க, வகுப்புலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் நான் தான். மாணவர்கள் செல்ஃபோன் வச்சுருந்தா விடவே மாட்டேன், வாங்கி வச்சுட்டு வருஷ கடைசியில் அப்பா அம்மாவை வர சொல்லி தான் கொடுப்பேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. இந்த கொரோனா காலத்துலிங்க ஆன்லைனில் வகுப்படுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணினேன், அவனை கூப்பிடுறேன், செல்ஃபோன் வாங்கி வச்சவனையெல்லாம், அட வாடா வந்து செல்ஃபோனை வாங்கிக்குங்கடா வாங்கிக்கடான்னு. வரமாட்டேங்கிறானுங்க. மேடம் நீங்கள் உங்கள் ரூல்ஸ் படியே போங்க, நான் வருஷ கடைசியிலேயே வந்து வாங்கிக்கிறேன். டே, ஆன்லைனில் வகுப்பெடுத்தாதான்டா சம்பளம் தருவாங்க, வந்து வாங்கிக்கடா வாங்கிக்கடான்னு கெஞ்சி செல்ஃபோனை கொடுத்துட்டா, வாங்கிட்டு போய் வகுப்புக்குள்ளே வந்து உட்காந்துட்டு அடிக்கிறான் பாருங்க ஒரு மெசேஜ். எனக்கு என்னன்னு தெரியுமா, எந்த செல்ஃபோனை வைத்திருந்தால் வகுப்புக்குள் விடமாட்டாய் என்று சொன்னாயோ அந்த செல்போனில் தான் உன்னுடைய வகுப்பையே நான் அட்டன் செய்து கொண்டிருக்கிறேன். சாந்தாமணி ஈச பூமரங்குன்னு அடிச்சுடுறான். என்ன பூமரங்காக்கி பார்க்குறாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா, கொரோனா காலம் எல்லாருமே அனுபவிச்சா. எல்லா இதுக்கும் பூட்டு போட்டோம், ஆனால் சமையல் கட்டுக்கு மட்டும் பூட்டே போடல, எல்லாருக்கும் தெரியும். எங்கள் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்குள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கதவெல்லாம் சாத்தி ரூம்பையே இருட்டாக்கி அந்த லேப்டாப் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது. அவர் சொன்னார், அம்மா முறுக்கு சுட்டு கொடுமான்னு சொன்னார். சரின்னு முறுக்கு சுட்டு கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரே சத்தம் போடுறாரு. ஏங்கன்னு கேட்டேன், என்னடி முறுக்கு சுட்டுருக்கிற, ஒரே கசப்புனாரு. நான் போய் பார்க்குறேன், முறுக்கு சுட்டு வச்ச தட்டத்தில் முறுக்கு அப்படியே இருக்குது. நைட்டு கொசுவுக்கு பற்ற வச்சுருந்தோமல்லங்க கொசுவத்தி சுருள், அதை அந்த மனுஷன் தின்னுட்டு முறுக்கு கசக்குங்கிறாரு. என்ன கஷ்டங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா. நீங்கள் இப்போ ரோட்டில் போங்க, நீங்கள் சிங்கிளாக யாராச்சும் போனால் காவல்துறை நண்பர் நிறுத்துவாங்க. லைசன்ஸ் எடு, அதை எடு, இதை எடு, இத்தனையும் கேட்பாங்க. நீங்கள் இந்த பெண்கள் டபுள்ஸில் போய் பாருங்க, மனைவியை கூட்டிகிட்டு போய் பாருங்க, எந்த போலீஸ்காரரும் நிறுத்துறதில்ல. ஒரு நாள் நான் ரொம்ப போய் கோபம் வந்து கேட்டேன், என்னங்க சார் நியாயம், சிங்கிளாக யாராச்சும் ஒரு ஆம்பளை போனால் நிறுத்துறீங்க, லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறீங்க. அதே சமயம் மனைவியை கூப்பிட்டு போனால் நீங்கள் எதுவுமே நிறுத்துறதில்ல, கேட்கறதில்லேன்னு. அதுக்கு அந்த காவல்துறை நண்பர் சொன்னார், அம்மா அவரே ஒரு சங்கடத்தோட கஷ்டத்தோடு போயிட்டுருக்கிறாரு, ஏமா திரும்பவும் அவரை நிறுத்தி அது இருக்கா இது இருக்கான்னு ஏமா கஷ்டப்படுத்தணுன்னு. அப்படி வாழ்க்கை இப்படி போராட்டமாக போயிட்டுருக்கும். நீங்கள் நடுவர் அழகாக சொன்னார், அவங்க குதிரை கதை கொண்டு வருவாங்கன்னு. எல்லா பெண்களுக்கும் நான் ஒன்று கேட்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி கணவன் இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆண்களுக்கெல்லாம் மனைவி இப்படி வரணுங்கிற எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இல்லைங்க. எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, எங்கள் அப்பத்தா கிளவி என் வீட்டில், நீ துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டிங்கன்னா உனக்கு நல்ல கணவன் வருவான்னு எங்கள் அப்பத்தா சொன்னான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவளே முடிக்கிட்டுருவா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மன் கோயிலில் போய் எலும்புச்சம்பழத்தை அறுத்து நெய் தீபம் போட்டு நல்ல கணவன் வரணும் நல்ல கணவன் வரணும்னு வேண்டுனுங்க. ராகு காலத்தில் அதே மாதிரியே வந்துச்சு. ஒரு நாள் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க. சொல்லும்போது அப்படியே மனசுக்குள்ள ஒரு ஆர்வம், எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஒரு ஏக்கம். அந்த நாள் வருதுங்க, பட்டாளமாக வர்றாங்க. இதில் என் மாப்பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பத்தா இதில் எது என் மாப்பிள்ளைன்னு எங்கள் அப்பத்தா காமிச்சுது. அங்கே வேறு ஒன்று பப்பரக்கான்னு உட்காந்து இருக்குது வேறு, அதான் ஒன்ற மாப்பிள்ளைன்னு. நிமிந்து பார்க்க முடியலைங்க, ஏன் அச்சமடம் நானும் பயர்ப்பு, நிமிந்து பார்க்க முடியல. ஓரக்கல்லான பார்க்குற இதயத்துக்குள்ளே ஒரு இடி விழுகுதுங்க. அது பௌர்ணமி நிலாவாக இருக்குன்னு நினச்ச. 13 அமாவாசையை வடிகட்டுன ஒரு கலரு. நான் மாட்டேங்கிற, ஐயோ இந்த கருவாயினை நான் கட்ட மாட்டேன்னு அப்பத்தா எங்கள் அப்பத்தா சொன்னா, இங்கே பாரு தலையை ஆட்டி வையே, உங்கப்பன் கௌரவமாக பொழைச்சிருக்கிறா, சபையில் அவனுக்குன்னு ஒரு தலைகுனி ஏற்படுத்தாத ஆற்றி தலையேன்னு அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். பொண்ணு சம்மதிச்சாச்சு, எல்லாம் பார்த்துட்டு போயிட்டுங்க. ஒரு நாள் எங்கள் மாமனார் ஐயன் வர்றாரு. என்னங்கன்னு கேட்டால், எத்தனை பத்திரிக்கையை அடிச்சிருக்கிறீங்கன்னு. 1000 பத்திரிக்கையை அடிச்சிருக்கிறோன்னா 500 குடுன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. போனவர் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி திரும்பி வர்றாரு. ஏனுங்க பத்திரிக்கையில் அநியாயத்தை பண்ணியிருக்கீங்க. என்னங்க அநியாயம் பண்ணியிருக்கிறோம், மணமகனின் தந்தைன்னு போட்டு வெறும் கிருஷ்ண கவுண்டர்னு போட்டிருக்கிறீங்க. என்ன போடணுங்க, மிராசுதார்னு போடணுன்ட்டாங்க.
நீங்கள் மிராசுனாங்கெல்லாம் ஏக்கரா கணக்கிலலாம் கிடையாதுங்க. உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரா காட்டுக்கு சொந்தம். அதில் புல்லும் விளையாது, கொள்ளும் விளையாது, வெறும் வெங்குச்சங்கல். என்ன கல்யாணம் பண்ணிட்டு போன பிறகு நான் வெங்குச்சங்கல்லை பொறுக்கி பொறுக்கி வேலிக்கந்தல்ல போட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள் அதை எடுத்து இடித்து கோலப்பொடி பண்ணி இன்னைக்கு அவன் மாட மாளிகை கட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த உடக்கா மொட்டு வைக்காத 1.5 ஏக்கரா காட்டை வச்சுக்கிட்டு எங்களை மிராசுன்னு ஓடலையேன்னு. என்ன மிராசு ஓடல, அவ்வளவுதானே. கொடுங்க. நான் சொல்கிறதெல்லாம் கம்ப்யூட்டர் வளர்ச்சி இல்லாத காலம். ஒரு 250 பத்திரிக்கைக்கு இந்த மூலையில் உட்காந்துக்கிட்டு நான் எழுதுகிற மிராசு மிராசுன்னு கையில், இன்னொரு 250 பத்திரிக்கைக்கு அந்த மூலையில் உட்காந்துட்டு என் தங்கச்சி எழுதுறா மிராசு மிராசு மிராசுன்னு. கட்டிக்க போகிற பிள்ளைக்கும் கொழுந்தியாளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இம்போசிஷன் கொடுத்த குடும்பம் அந்த குடும்பம். எழுதி கொடுக்கல. எங்கள் மாமனார் சொல்கிறாரு, இங்கே வருங்க மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஜோராக நடத்தணுங்க. நாங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பட்டையவே கிளப்புறம் போங்கன்ட்டோம். போயிட்டுங்க கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை வருது. ஒரு மிராசு வரம்பரை கார் வச்சு வரல இல்லைங்களா, கடைசி பஸ்ஸில் வந்து இறங்குதுங்க. இறங்கிட்டு நாங்கள்லாம் மாப்பிள்ளை வீடு வந்துருக்குறோம். பிள்ளார் கோயில் உட்காந்துக்கிட்டு எங்களையெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு. நாங்கள் மேலதாள வெத்தலை வாக்கு தட்டா அத்தனையும் தூக்கிட்டு போனால் திருப்பிட்டு நிற்குதுங்க. ஏனுங்கன்னு. இல்லை என்ன வெறுங்கையோடு வந்திருக்கிறீங்க. ஐயோ வெறுங்கையோட வெள்ளைங்க வெத்தலை வாக்கு தட்டமெல்லாம் தூக்கிட்டு தான் எனக்கு வந்திருக்கிறோம். இப்படி கூப்பிட்டா வரமாட்டேன். அப்புறம் குதிரை வச்சு கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க. விடிய காலம் 4 மணி குதிரைக்கு எங்கேங்க போகிறது. எங்கள் ஊரில் சுல்தான் பாயின்னு ஒரு பாய் இருக்கிறாரு. அவர் குதிரை இருக்குது, வண்டி இருக்குது. குதிரைக்கு புல்லும் கிடையாது, கொள்ளும் கிடையாது. ஏன்னா அவர் குடும்பமே கிடையாது. அவர் அந்த வைக்கிப்பிள்ளை போட்டு நல்லா படுத்து தூங்கிடுவார். அந்த குதிரை அம்பாள் தேட்டரு, ராதாராணி தேட்டரு, 2 தேட்டர் இருக்குதுங்க. அதில் ஒட்டிக்கிற போஸ்டர்லாம் தின்னு நோஞ்சானா கிடக்குது. திருச்சி NH ரோடுங்களா. ஒரு நாள் லாரிக்காரன் வந்து ஒரு காலை உரசி விட்டுட்டு போயிட்டேன். அந்த குதிரைக்கு ஒரு கால் இப்படி நொண்டிட்டு இருக்குது. இதுக்கு 5,4 ரூபா காணிக்கை கொடுத்து எங்கள் அண்ணன் கொண்டு வந்து குதிரையை நிறுத்துனா எங்கள் மாப்பிள்ளைக்கு குதிரை ஏற வரல. காலை இப்படி தூக்குது, காலை அப்படி தூக்குது. உடனே அவங்க அப்பா ஓடி வந்து ஒரு கல்லை ஸ்டூலை வச்சு இது மேலே காலை வச்சு ஏறு கண்ணுன்னு. அப்போ எங்கள் மாப்பிள்ளைக்கு ஏற வரல. முன்ன பின்ன சத்தாத்தான சுடுகாடு தெரியே, ஏற வரல. உடனே ஐயர் பார்த்தார், இருங்க சாமி இருங்க சாமின்னு ஒரு கல்லு கொண்டு வந்தெல்லாம் செட் பண்ணி இது மேலே அப்படியே காலை வச்சு ஏறுங்க மாப்பிள்ளைன்னாரு. இவர் ஏற போனார். இவங்க தான் மாப்பிள்ளை அழைப்பெல்லாம் ஜோராக நடத்த சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு 50 அடியில் வேட்டு வைக்கிறவன் வேட்டை வச்சுட்டேன். இன்னொரு 50 அடியில் மத்தாளம் அடிக்கிறவன் டொம்டக்கான்னு அடிச்சுட்டேன். குதிரை ஓடி போயிடுச்சு. தூக்குன காலோட எங்கள் மாப்பிள்ளை கல்லு மேலே உளுந்து இடுப்பு கலந்து போயிடுச்சு. நான் கனவு கண்டுட்டு இருக்கிறேன். அவர் பிருத்திவிராஜ, நான் ராணி சமயுக்த. இவர் குதிரையில் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாருன்னு கனவு கண்டுட்டு இருந்தா 5 பேர் தோளில் வச்சு கொண்டுட்டு வந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மன ஓட்டு தாங்க கல்யாணம். எங்களுக்கு முதலாக இந்த மாதிரி சேரை போட்டாங்க. இந்த சேர் இல்லைங்க, சாதாரண சேரை போட்டாங்க. அதில் உட்காந்து மாங்கல்யம் தந்துனா. நீங்கள் பேசுகிறத பார்த்தா மகிழ்ச்சியாக பேசுகிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் இதை சந்தோஷமாக சொல்கிறீங்களா, வருத்தப்பட்டு சொல்கிறீங்களாமா? நடுவர் அவர்களே, இந்த போராட்டத்துக்கு அப்புறம்தான் ஒரு பூந்தோட்டத்தை நம்ம சந்திக்க முடியும்னு வருத்தத்தோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அது ரொம்ப உற்சாகமாக சொல்கிறீங்க. சரி, அவங்க உற்சாகமாக கேட்குறாங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் உற்சாகமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சேரை போட்டாங்க. மாங்கல்யம் தந்து நானே அப்படின்னு சொல்லும் பொழுது மாப்பிள்ளை எந்திரிச்சு தாலி கட்டணும். இப்போ என் மாப்பிள்ளைக்கு தான் எந்திரிக்க முடியாது. நானே போய் குனிஞ்சு கட்டியா கட்டு, அது தாலியை தண்டவாளமாக போடையன்ற கழுத்தில் நானே வாங்கி போட்டேன். இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா, எல்லார் கையிலையும் அம்மா பால் சொம்பு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி போய் வா மகளேன்னு அனுப்புவான். என் அம்மா சீலை எடுத்து வாயில் வச்சுட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டேன். கையில் ஒரு பாட்டிலை கொடுத்தா. நீங்கள் அந்த பாட்டில் ஐயனார் பாட்டில் நினச்சிக்காதீங்க, அந்த பாட்டில் இல்லை, முட்டிக்கு போடுறேன்னு சிங்கிரி வளையத்தன்னை அதை கொடுத்து இந்தா போய் உன் மாப்பிள்ளைக்கு இடுப்பு நீவுன்னு சொல்லி, நம்ப மாட்டீங்க, 1 நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 மாதம் இடுப்புக்கு எண்ணெயை போட்டு நீவி 3 மாதம் கழிச்சு தான் நாங்கள் மறுவீடே போனோம்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை எங்கெங்கே பூந்தோட்டம். போராட்டங்களை சந்திக்காமல் எந்த வாழ்க்கையும் பூந்தோட்டமாகாதுங்க. நீங்கள் ஒன்று வேண்டாம், 2 பேர் வேலைக்கு போகிற ஒரு வீட்டில், நீங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது, நகரத்தில் இருக்கிற வீட்டுக்கு வந்து பாருங்க, 2 பேர் வேலைக்கு போகிற ஒரு வீட்டில் என்ன ஒரு போராட்டம் தெரியுங்களா. காலை நேரம்
கவிஞர் தாமரைன்னு ஒரு அம்மா ஒரு கவிதை எழுதுச்சு. நிற்க நேரம் இல்லை, நினைத்து பார்க்க தெம்பில்லை, ஓட்டமே கால்களுக்கு செருப்பு, மறதியே நினைவுகளுக்கு மருந்து, காப்பிக்கு கத்தும் கணவன், சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள், அப்பப்போ மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய மாமன் மாமிகள், அடுப்பிலே கொதிக்கும் பருப்பு, அசந்தாள் பொங்கும் பால். இந்த பாலும் புருஷனும் ஒண்ணுங்க, பாலும் புருஷனும் ஒண்ணு. அவ்வளவு வெள்ளையா? இல்லைங்க, அவ்வளவு வெள்ளை இல்லை. பொங்கும் பொங்குன்னு பார்த்துட்டே இருப்போம், பொங்கவே பொங்காது, சனிய பொங்காதுன்னு திரும்புவோம், படக்குன்னு பொங்கிரு. வீட்டிலையும் அப்படித்தான். அந்த சனியன் எதுக்குமா? ஒரு ஆதங்கங்க மனசுக்குள்ள இருக்கிறத எங்க கொட்ட முடியும், இங்க தானே சொல்ல முடியும். பால் பொங்கும்னு நிறுத்தலாம்ல, அதனால சனியன் திடீர்னு பொங்கவே பொங்காது, அசந்து திரும்புவோம், பொங்கிரு. நீங்க இப்படி ஒரு பரபரப்புக்கு இடையில தான் ஒரு காலை பொழுது விடியுது. இப்போ நான் இது எல்லா பெண்களுமே அனுபவிப்போம் வீடுகளில் பாருங்க. இப்போ நான் பேராசிரியர், காலையில் வேலைக்கு போகிறதுக்குள்ளே ஒரு கல்வியை தோசை ஊற்றிட்டு இருக்கையில் இவர் குளிக்க போவார், குளிக்க போகையில் இவருக்கு அத்தனையும் எடுத்து வச்சுட்டு இதில் என்ன பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு முதுகு பேர தைக்கணும். தினம் காலையில் எம்ஏ பிஎட் எம்ஃபில் படித்து பேராசிரியருங்க, முதுகு பேர தைக்கணும். நிப்பார் இப்படி வேட்டக்கருப்புராயஞ்சாமி ஏட்டம், கையில் அருவாள் மட்டும்தான் இருக்காது. பெரிய கவிஞர் வைரமுத்து இவர் பெரிய கவிதையா கேட்பார், இவ்வளவு அழகாக முதுகு தேய்க்கும் செப்படி வித்தை எங்கடி கத்தாயின்னு. யோ, என் ரூட்ல 10 எரும மாட்டை நான் தாயா தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுக்கும் பரபரப்பா பதில் சொல்லிட்டு வந்து தோசையை திருப்பி போடையில பிள்ளை ஓடி வருவா. அவன் சீப்பை காணாம தலையிலேயே வச்சிருப்பா, தலையிலேயே வச்சிருக்கிற அடி போடின்னு அவளை விரட்டி விட்டுட்டு தோசை எடுத்து தட்டத்தில் போட்டுட்டு இன்னொரு தோசை ஊற்றும் போது பையன் ஓடி வருவா, அம்மா 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 என்னோட சாக்ஸை காணோன்னு ஓடி போய் சாக்ஸ் எடுத்து போட்டுட்டு அடுத்த தோசையை ஊற்றிக்கிட்டு, எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டில் டவல் எடுத்துகிட்டே போக மாட்டார். அம்மா டவல்பாரு, இருந்த இடத்துல இருந்துட்டே ஒரு கையில் தோசையை திருப்பிட்டு இன்னொரு கையில் அப்படியே டவல் தூக்கி டவார்னு வீசினா சச்சின் டெண்டுல்கர் கேட்ச் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பிடிப்பார். எனக்கு ஒரு நாளாவது மறந்து போய் டவலை போடுறதுக்கு பதிலாக இந்த கையில் இருக்கிற தோசைதளி சட்டுவத்தை தூக்கி போட்டுருவோமோன்னு நடந்தாலும் நடக்குங்க. அவ்வளோ ஒரு பரபரப்பாக ஒரு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும்போது இது போராட்டம் இல்லாமல் எப்படி பூந்தோட்டம்னு நான் கேட்குறேங்க. ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் 15 வருஷம் கல்யாணமாகி எந்த சண்டை சச்சரவும் இல்லை, அவ்வளோ பூந்தோட்டமாக இருந்திருக்கிறாங்க வாழ்க்கையில். எல்லாரும் ஓடி வந்து கேட்டாங்க, எப்படி சார் 15 வருஷம் ஒரு சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கை உண்டுங்களா, அது கணவன் பேசி மனைவி எதிர்த்து பேசாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எப்படிங்க அவள் எதிர்த்து பேசுவா, அவள் ஊமைங்கன்னாரு. உண்மையிலேயே அந்த அம்மா ஊமை தான், அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாரும் கேட்டுட்டாங்களேன்னு அவருக்கு ஒரு ஆசை. எல்லாம் கேட்குறாங்க, இவளும் என்னமோ கல்யாணமான நாள்லேருந்து சொல்லணும்னு ஆசைப்படுறான்னு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார். டாக்டர், என் மனைவியை பேச வைக்க முடியுமான்னு அவர் எல்லா பரிசோதனையும் பண்ணி பார்த்துட்டு சொன்னார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் உன் மனைவி கலகலகலன்னு பேசுவா, 6 லட்சம் ஆகுனாரு. 3 வட்டிக்கு வாங்கினா 6 லட்சத்தை கட்டுனா ஆப்ரேஷன் சக்சஸ். டாக்டர், என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூமில் எகிரி பேசுகிறான்னு நேராக அந்த ரூமுக்குள்ளே போனா, கதவை திறந்தா, மனைவியை பார்த்தா, 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷம் அந்த மனைவி பேசி முடிச்சா, வாழ்க்கையில் உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்ட, நகையுண்டா நட்டுண்டா, இருந்திருந்து பெத்தவங்க கொண்டு வந்து என்னைய பாலுங்கணத்தில் தள்ளி ஐயோன்னு ஆட்டுக்கல்லாம் இருந்தா ஊரே அரைச்சிருக்குமே, அம்மியா இருந்தா ஊரே அரைச்சிருக்குமேன்னு பேசுனா, கதவடைச்சா, திரும்பி வந்தா, டாக்டர் 6 வட்டிக்கு வேணாலும் வாங்கி கட்டுறேன் டாக்டர், மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர்ன்ட்டாரு. இப்போ டாக்டருக்கு கோபம் வந்துச்சு, ஏண்டா வேணும்னா திறக்கிறக்கு வேண்டானா அடைக்கிறக்கு இதுன்னு வாய்க்கா வரப்பாடா, வேணும்னா ஒரு 50,000 கட்டுறா, உன்னை நான் ஜெவுடாக்கிறேன்னு சொன்னா. பெரும்பாலுமான வாழ்க்கை இப்படிதாங்க போயிட்டு இருக்கும்போது இது எப்படி இங்கே பூந்தோட்டமாக இருக்குன்னு நான் கேட்குறேன். நான் ஒன்று கேட்குறேங்க, இந்த உலகத்தில் ஸ்டேட்டின் லாவையும் இணைக்கலாம், சென்ட்ரின் லாவையும் இணைக்கலாம், ஆனால் மாமியா மருமக பிரச்சனைங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படியாக தாங்க இருந்துட்டு இருக்குது. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பங்காளி சண்டை, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள சீர்வரிசைக்கு சண்டை, நங்கையா குழந்தையாகளுக்குள்ள நகநட்டுக்கு சண்டை, கணவன் மனைவிக்குள்ள கண்டவடி சண்டை, மாமியா மருமக சண்டையோ சண்டைன்னு சொன்னா இந்த வாழ்க்கை எப்படி பூந்தோட்டம் ஆகுன்னு கேட்டு இப்படி முடிச்சறங்க நடுவர் அவர்களே. ஒரு மண்ணை கீறிட்டுது, ஒரு புழு வெளியில் வந்துச்சுங்க. கொஞ்ச நாள் அது மகிழ்ச்சியாக இருந்தது.
ஒரு நாள் அந்த புழுவை பூச்சி தின்னுது. புழு செத்துது, பூச்சி மகிழ்ச்சியாக இருந்தது. பூச்சியை கொஞ்ச நாள் கழித்து ஒரு வண்டு தின்னுது. வண்டு கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துச்சு. அந்த வண்டை ஒரு நாள் தவளை தின்னுச்சு. தவளை கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துச்சு. ஒரு நாள் தவளையை பாம்பு தின்னுச்சு. பாம்பு கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வேடன் பார்த்தா, கழுகு ஒன்று பார்த்துச்சு, அந்த பாம்பை சாப்பிட்டுச்சு. கழுகு கொஞ்ச நாள் உயிரோடு இருந்துச்சு. ஒரு நாள் வேடன் வேட்டைக்கு போனா, கழுகை வேட்டையாடுனா, கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா. இந்தா இதைய கழுகு 65 பண்ணி வையின்னு சொன்னா. அந்த அம்மா பண்ணி கொடுத்தது, சாப்பிட்டா. வேடன் கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருந்தா. ஒரு நாள் அவன் செத்தா. அவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சாங்க. அந்த மண்ணை கீறிட்டு புழு வெளியே வந்துச்சுன்னா, இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. புழுவிலே தோன்றி புழுவிலேயே நம்முடைய வாழ்க்கை முடியுதுன்னு சொன்னா, வாழ்க்கை எப்பொழுதுமே போராட்டமே போராட்டமே என்று சொல்லி வியந்து கேட்டவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசுனாங்க. யதார்த்தமான குடும்ப நிகழ்ச்சிகளை சொன்னாங்க. கடைசியாக ஒரு உயர்ந்த தத்துவத்தை சொன்னாங்க. எல்லா உயிருமே தற்காலிகமாக இருக்குது, அது இன்னொரு உயிராக மாறிக்கிட்டே போகுது, மறுபடியும் அப்படியே சுழற்சியில் வருது. அதாவது பெரிய கருத்து, நாம் மரணம் அடைவதே இல்லை, வேறு வேறு வடிவங்களை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தத்துவம். அதை ரொம்ப அழகாக சொல்லி முடித்தாங்க. இப்போ இவங்களுக்கு பதில் சொல்லணும். அறிவு, திறமை எல்லாம் இருக்கணும், நல்ல பேச்சு திறமை இருக்கணும், கற்பனை இருக்கணும், ஒரு கவிஞராக இருக்கணும், ஒரு சட்டம் தெரிஞ்சவராக இருக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிறவராக இருந்தால் தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும்.